ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு பாமத்துக்கு போடுறாரு. இதெல்லாம் ரொம்ப ஜனங்களுக்கு அல்வா மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிடிச்ச வசனம். ஐயோ சொல்லிருக்கியா, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்ட்டார். பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவனே எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் யோசித்து பாருங்கள். யாராவது உங்கள் வீட்டில் விலையேறப்பெற்ற கற்களால் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கீங்களா? அவர் போட்டிருக்கிறாரு. அவர் எப்படி அங்கே இருக்கலாம்? தங்கத்தில் வீதி போட்டிருக்கீங்களா உங்கள் ஊரில்? கிடையாது. நீங்கள் தார் ரோடே போட முடியல. இப்போ அப்படி தங்கத்தில் ரோடு போடுறவர் எப்படி பரலோகத்தில் இருக்கலாம்? ஹலோ, பவளத்தில் டோர் பண்ணி போட்டிருக்கீங்களா? டீ கூட்டில் பண்ணுறதுக்கே முடிய மாட்டேங்குது. அப்புறம் அவர் மட்டும் அப்படி அங்கே இருக்கலாம்? அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். அவர் சொன்னது ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். இதெல்லாம் என்ன சந்தோஷம் ஜனங்களுக்கு. அடேப்பா சொல்லிட்டார், போட்டார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, சீஷர்களுக்கு ஆச்சரியம், என்ன இப்படி பேசுகிறாரு? அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடுன்றாரு? இயேசு சொல்கிறார், மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். என்ன சொல்ல வர்றாரு? ஆஸ்தி வச்சிருக்கிறவனுக்கு ஆஸ்தி மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. அதனால தான் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிது. ஆஸ்தி நிறைய இருக்கும்போது ஆஸ்தி மேலே நம்பிக்கையை வச்சிடறான், தேவன் பேரில் வைக்க மறுக்கிறான். ஆஸ்தியே போதும், இதை நம்பியே இருந்துடலான்னு நினைக்கிறான். அதனால அவனுக்கு பிரவேசிப்பது கஷ்டமாக இருக்குதுன்றார். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் அப்பேற்பட்ட ஆளை கூட கர்த்தர் மாற்றுகிறாருன்னு தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு பேதுரு அவரை நோக்கி 27ஆம் வசனம், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுமை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் நியாய தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது கவனிங்க, தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. ஹலோ, என்ன ஞாபகம் வருது? உடனே எனக்கு ஆபிரகாம் தான் ஞாபகம் வருது. தேசத்தை விட்டு வா, இனத்தை விட்டு வா. அப்போ இயேசுவை பின்பற்ற வர்றவன் ஏதோ ஒரு விதத்தில் பழசெல்லாம் விட்டு வர்றான். நிறைய நேரத்தில் இயேசுவின் பேரில் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கூட இழக்க வேண்டியது வருது. சொத்து கிடைக்காம போயிடுது, நிலம் கிடைக்காம போயிடுது, உற்றார் உறவினர் கூட வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அதனால நம்ம திரும்பி போயிடுறது இல்லை. இயேசு தான் பெருசுன்னு நம்ம இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ அழைப்பு, ரட்சிப்புக்குள்ள அழைப்பு அதுதான்.